சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிங்லரனுக்கும் குகேஷ்க்கும் வந்து சிங்கப்பூரில் நடந்துகிட்டு இருக்கு. அதோடைய 2வது ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயர்லியராகவே முடிஞ்சிருக்கு. ஸோ அதோடைய ஒரு குயிக் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்தில் டிங்லரன் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, குகேஷ் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான கேம் தான். ஸோ இந்த கேமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கேமை பார்க்கலாம். ஸோ E4க்கு E5 வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. ரொம்ப ஒரு கிளாசிக்கலான இது செட்டப்னு சொல்லுவாங்க கிங்ஸ் பான் ஓப்பனிங்கில். ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே இத்தாலியன் ஓப்பனிங் வந்து பார்த்தாலும் ஜியோகோ பினெசிமோ வந்து மாறுது. பட் D3க்கு அப்புறம் நைட் F6 அண்ட் இந்த பொசிஷனில் நீங்கள் எப்பவும் போல் C3 எதிர்பார்ப்பீங்க. இதுதான் வந்து இத்தாலியனுடைய தியரட்டிக்கல் ஐடியா. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் C3 போட்டு ஒரு இத்தாலியன் வெர்ஷன் ஆஃப் 4 நைட்ஸ் கேம். அதாவது இந்த பிஷப் இங்கே இல்லை அப்படின்னா இது 4 நைட்ஸ் கேம். இங்கே பிஷப் இங்கே இருக்கிறதுனால இது இத்தாலியனுடைய 4 நைட்ஸ் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ A6 பிஷப்க்கு ஒரு ரீட்ரீட்டிங் ஸ்கொயர் வந்து வைக்கிறாரு. அடுத்து A4னு சொல்லி குயின் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் D6 கேசல்ஸ்க்கு அப்புறம் H6. ஸோ பிஷப்போட பின் வராமல் அவாய்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E3. ஸோ இந்த பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா நலிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் வந்து E6 போயிடுது. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தெரியும். இந்த ஏ பானோட பொசிஷன் தவிர எல்லாமே டிட்டோவாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக கம்ப்ளீட்லி சிமெட்ரிக்கல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க செஸ்ஸில். அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இங்கே வந்து அந்த நிலைமையை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இம்பேலன்ஸ் இருக்கோ அதை ஃபர்தராக வந்து பெரிய ஒரு இம்பேலன்ஸாக உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பான் மூவ் வந்து இங்கே டிக்லிரன் வந்து பண்ணுறாரு. அதுதான் வந்து A5. இந்த A5 பானை பற்றி நம்ம என் கேமில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பற்றி பேசியிருந்தோம். அது வந்து அந்த B6 விளையாட முடியாமல் தடுக்குது. இந்த ஒரே ஒரு பானை அந்த 3 பானை அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்துது. இந்த இடத்துல சில டாக்டிக்கல் ரீசன்ஸ் ஆர் ஐடியாஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது பிளாக்குக்கு. இங்கே குகேஷ் வந்து ஃபஸ்ட்டு பிஷப் இன்ட்டு C4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் D-Tech C4க்கு அப்புறம் அவர் வந்து சிம்பிளாக கேன்சல் பண்ணிடுறாரு. அந்த டாக்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகலை. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிங்லரன் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு இந்த கேமுக்கு. ஆக்சுவலாக அவரோட டைம் வந்து பார்த்திங்கன்னா குறையவே இல்லை. ஆனால் ஆல்ரெடி குகேஷ்க்கு வந்து டைம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல நிறைய டாக்டிக்கல் ரீசன்ஸ் ஐடியாஸ் இருந்தும் குகேஷ் வந்து அந்த லைனுக்குள்ளே எதுலேயுமே வந்து போகவே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு B4. ரொம்ப லென்த்தியான வேரியேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த இதில் ஒரு பானை வின் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஐடியா. ஸோ இப்போ பேசிக்காக நம்ம வந்து டபுள் அட்டாக் பண்ணுறோம். இங்கேயும் அட்டாக் பண்ணுறோம். ஸோ E4 இஸ் ஹேங்கிங். ஸோ அதுபோல் நைட் டு D5 வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் எக்ஸ் E4 வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் குயின் டு D3 தென் த நைட் கேன் கோ பேக் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இங்கே ஆக்சுவலாக நைட் திரும்ப பின்னாடி போச்சு அப்படின்னா தென் குயின் B3 வின்ஸ் த கேம் ஆன் த ஸ்பாட். ஒன்றுமே பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பிஷப்பை நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் B7ல் பெரிய பிரச்சனை. C7 ட்ராப் ஆக போகுது. கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன். ஸோ டாக்டிக்கலாக ரொம்ப ரிச் ஐடியாஸ் வந்து இங்கே ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு இங்கே டிங்லரன். அதனால் இங்கே நைட் C5 விளையாடணும். அதுக்கப்புறம் மேபி இது எல்லாமே ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம். சப்போஸ் அவர் இந்த லைனுக்குள்ளே போயிருந்தா நைட் E6 ரொம்ப அக்யூரேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு லைனாக தான் இருக்குது ஒயிட்டுக்கு ஆக்சுவலாக. ஸோ கோயிங் பேக் இந்த பொசிஷனில் அதே போல் பிஷப் இன்ட்டு A5 வந்து நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாட முடியும். பட் அதுக்கப்புறம் நைட் H4 பான் G6 ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா தென் குயின் F3 அண்ட் தென் டேக்ஸ் அண்ட் தென் நம்ம நைட் D4 வரலாம். நைட் D4 வந்ததுக்கப்புறம் நம்ம குயின் இன்ட்டு H4 விளையாடிட்டு கேம் வந்து கண்டினியூ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் பிஷப் இன்ட்டு D4 அப்படின்னா தென் குயின் இன்ட்டு H4 அண்ட் தென் பிஷப் இன்ட்டு E5 ஜஸ்ட் வந்து டெஸ்பரேட்டோ டாக்டஸ் மாதிரி. அண்ட் D இன்ட்டு E5 விளையாடுறதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு A5. இதில் என்ன நடந்திருக்கு எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்களே வந்து பொசிஷனை கம்பேர் பண்ணால் யார் பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிறத உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் டு B4 லைனில் வந்து இருந்திருக்கு. பட் இது எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ணாமல் குகேஷ் வந்து ஏன்னா இது வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு டிங்லரன். அதனால இந்த லைன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு C5 D இன்ட்டு C5க்கு அப்புறம் பான் டு B3 போட்டு C4 பானை டிஃபெண்ட் பண்ணுறாரு. குயினை வந்து ட்ரேட் பண்ணுறாரு. குயின் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூக் ஏன் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி குகேஷ் வந்து இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் வந்து அவர் ரூக் ட்ரேட் வேணாம் நம்ம விளையாடலான்னு சொல்கிறாரு. ரூக் DC1 அதுக்கப்புறம் நைட் டு D4 ரொம்ப டாக்டிக்கலான மூவ் இதுவுமே கூட. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து நம்ம ரொம்ப டெம்டிங்காக இருக்கக்கூடிய மூவ் பற்றி பேசும்போது நைட் எக்ஸ் E5 விளையாடலாமான்னு பார்க்கும்போது ரூக் F E8 வந்து ரிப்ளை ஆகிருக்கும்.
F4 நீங்கள் கொடுத்து நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா தென் நைட் எக்ஸ் E4 a brilliant night sacrifice, temporary sacrifice of course. ஸோ நைட் எக்ஸ் E4 விளையாண்டிங்க அப்படின்னா தென் நைட் டு E2 செக் இருக்குது. அதுக்கப்புறம் கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரூக்கை வேணாலும் வெட்டலாம், இல்லை F4 பண்ண வெட்டி திரும்ப பீஸையும் ரெக்கவர் பண்ணலாம். ஸோ 2 பீஸுமே டிஃபெண்டஸில், அதாவது டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் ஒரு பீஸை தான் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ டெஸ்பரடாக இருக்குது நைட் இன்ட் F7. பட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வில் பி இன் மச் பெட்டர் பொசிஷன். வின்னிங் பொசிஷன் கிடையாது, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பொசிஷன் பிளாக்கு. ஸோ நைட் டு E1 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டு D6 பார்க்குறோம். நைட் டு D3 ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். நிறைய லைனில் நைட் டு D3 விளையாடலாமான்னு தோணும். ஆக்சுவலாக நைட்டை வந்து E1ல் கொண்டு வந்ததே D3 ஸ்கொயருக்கு போட்டு இந்த வீக் பாயிண்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது இது. ஏன்னா நைட் டு D3 வரும்போது அந்த D3 இருக்கக்கூடிய ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா C2வால் டிஃபெண்ட் ஆகிருக்கு. அதனால் நிறைய டாக்டிக்கல் ரீசன்ஸ்னே வந்து ஐடியாஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் நைட் D3 ஆடினீங்கன்னா தென் நைட் எக்ஸ் B3, C இன்ட்டு B3, தென் ரூக் இன்ட்டு D3. ஒரு பான் வந்து சிம்பிளாக ட்ராப் ஆகிடும். ஸோ கிங் F1 இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் G6, ரூக் D1, ரூக் F D8 போகிறாரு. ஸோ இப்போ நம்ம நைட் D3 விளையாடலாமா கேட்டிங்கன்னா இப்பயுமே விளையாட முடியாது. நைட் இன்ட்டு C2 சேம் ஐடியா. நீங்கள் இதை காப்பாற்றுறேன்னு நினச்சிங்க அப்படின்னா தென் ரூக் டேக்ஸ் D3, அதுக்கப்புறம் ஒரு பான் திரும்பவும் இங்கேயும் ட்ராப் ஆகுது. அதனால் கேமில் F3க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கிங் G7 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கிங் F2. ஆக்சுவல் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இந்த மூவ் வந்து புரிஞ்சிக்க முடியல. போஸ்ட் அனாலிசிஸ் வந்து இப்போ என்ன இதில் வந்து தெரியுது அப்படின்னா, இப்போ ஆனால் நைட் டு D3 விளையாடினா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிங் F2 மூவ் புரிஞ்சுது. நைட் இன்ட்டு C2 வரும்போது ரூக் C1 வரும்போது நம்ம இப்போ ரூக் இன்ட்டு D3 விளையாடாமல் டேரெக்டாக நைட் E3ல் செக்கு கொடுத்து 4 பண்ண முடியும். இது கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன். எல்லா தடவையும் நைட் வந்து D3 ஸ்கொயர் போகும்போது எல்லாமே நைட் இன்ட்டு C2 அது காமனான ஒரு டாக்டிஸாக இருக்குது. ஸோ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அது 4லேருந்து வரக்கூடாது. கிங் F2 ப்ரொஃப்ளக்டாக மூவ் பண்ணி E3 வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் H5 அவர் வந்து வெயிட்டிங் மூவ் மாதிரி விளையாடு. அதுக்கப்புறம் நைட் E2. ஆக்சுவலாக இங்கே வந்து டிங்லரன் வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இந்த ரூக்கை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரூக் B1, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு D2 டு டிஃபெண்ட் த பான் அண்ட் தென் ப்ரிப்பேரிங் நைட் டு D3 அப்பயும் ஆட முடியாது. பட் மேபி H4. ஸோ கிங் சைடு எக்ஸ்பேன்ஷன் அந்த மாதிரி பண்ணலாம். பட் டிங்லரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் E2 விளையாடுறாரு. சப்போஸ் நைட் D3 இங்கே விளையாடலாமா, இதுவும் ரொம்ப மோசமான நிலமை தான். ஸோ அந்த ஒரு பான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு காம்பன்சேஷன் வந்து பிளாக்கு இருக்குது அந்த ஒரு பானுக்கு. ப்ளஸ் ஆக்டிவான ரூக்கு, பெரிய கிரிப் ஆன் த D4 ஸ்கொயர். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் லாஸ்ட் பொசிஷன் ஃபார் ஒயிட். பட் E2 விளையாடுறதுனால இங்கே நைட் C6 போகிறாரு, நைட் C3. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ரிப்பீட் பண்ணி கேமை ட்ரா பண்ணிட்டாங்க. கரெக்ட், த கேம் எண்டட் இன் ட்ரா. ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா டிங்லன் வந்து 1.5, குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 0.5. ஸோ half a பாயிண்ட் எடுத்துருக்காரு. இவர் 1 பாயிண்ட் லீடில் வந்து போயிட்டுருக்காரு. இன்னும் நமக்கு 12 கேம் இருக்குது. செகண்ட் கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவில் முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து லீடிங்கில் ஒரு ஆப்போனண்ட் இருக்கும்போது ட்ராவில் வந்து வாங்கிட்டு நம்ம அந்த ஒரு மைண்டு செட்டில் ஆகுமா, நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். ஏன்னா வந்து லாங் வே ஹெட் அப்படின்றதுனால ஒரு 12 கேம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமான ஒரு ட்ரா வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு ஒயிட் பீசஸில் திரும்பவும் வந்து நல்லா பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் டே இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நம்ம வந்து பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வீடியோவும் நம்ம வந்து போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த கேமை ரிப்பீட் பண்ணி ட்ரா பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ இன்கேஸ் புரியல அப்படின்னா கேம் வந்து ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது செஸ்ஸில். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது செஸ்ஸில். அதில் ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி 3 தடவை மூவ் பண்ணி கேமை ட்ரா பண்ணுறது. ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு கேமை ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கம் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு ரூல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ நாளைக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து சந்திக்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.